எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. என்னடா இவனுங்க ஆட்டோவில் இவ்வளோ வேகமாக எங்கே போயிட்டுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இந்த ஆட்டோ இவ்வளோ வேகமாக போகிறதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப பெரிய ஸ்டோரி இருக்குது. ஏன்னா நாங்கள் கோயம்புத்தூர் போகிறதுக்காக வந்தே பாரத் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். கரெக்டாக ஆஃபீஸ்லேருந்து என்ன பண்ணோம், மதியமாக கிளம்புனோம். சரி இன்னும் 2 மணி நேரம் இருக்கே, பொறுமையாக போகணுன்னு சொல்லிட்டு தாம்பரத்தில் போயிட்டு ஒரு லோக்கல் ட்ரெயினில் ஏறி உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் கதை பேசணும். முடிஞ்சது சோலி. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது லோக்கல் ட்ரெயின் எடுக்கவே இல்லை, ரொம்ப நேரமாக அங்கேயே நிற்கிதுன்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா மணி ஆல்ரெடி அங்கேயே பார்த்தீங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. எங்களுக்கு 2:15 சென்ட்ரலில் ட்ரெயின். சரி 3/4 மணி நேரத்தில் ஏதாவது பிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆர்வ கோளாறில் ஆட்டோவில் பேசி வேகமாக போய் மெட்ரோ பிடிச்சிட்டு போகலான்னு பார்த்தோம். பட் ஆனால் ஒரு 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் கோயம்பேடு போயிட்டு கோயம்பேடுலேருந்து பஸ்ஸை புக் பண்ணி பஸ்ஸிலேருந்து பார்த்தா அன்றைக்கி நைட்டு பார்த்தா கோயம்புத்தூர் போயிட்டு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணோம், ஃப்ரெஷ்ஷாக ட்ரக்கர் என்ன பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த ஒரு கடுப்பில் நான் எந்த வீடியோவுமே எடுக்கலை. ஸோ டேரெக்டாக பார்த்தா ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல தான் வீடியோ எடுத்தேன். ஸோ நம்ம அங்கேருந்து பார்க்கலாம். ஓகே கமா. வீடியோ எடுக்கூடாது தான் பார்த்தேன், போயிட்டு வராது மழை ஏறும்போது வீடியோ எடுத்துக்கலாங்க. வேறு லெவலில் ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. இருந்துச்சு ட்ரெயினை பிடிப்போமா மாட்டோமா இன்னும் ஒரு 1/2 ஹவரில் தெரிஞ்சிடும். 1/2 ஹவரில் இல்லை, இன்னும் கரெக்டாக ஒரு 50 மினிட்ஸாக தெரிஞ்சிடும். எப்போ போல் வணக்கம் மக்களே. சரியான பேசிக்கு பார்த்தீங்களா, நம்ம ஆட்டோண்ணா சம்பவம் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நாங்கள் தாம்பரத்துலேருந்து இப்போ பார்த்தா மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்தே பாரத்தை பிடிக்கணும். அதுதான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு வேளை ட்ரெயினை பிடிச்சோன்னா அங்கே என்ன பண்ணுறோம், மற்ற எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ ஆனால் எல்லாம் சேர்த்துங்க. எப்படி சூப்பராக கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம்ல. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? சென்னை மெட்ரோல ஃபர்ஸ்ட் டைம் போறேன். சென்னை சுற்றி பார்க்க 4000 செலவு பண்ணியிருக்கோம். லைஃப் டைம் மெமரிஸ். ஆமாம் 4000 செலவு பண்ணலீங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 இது ஒரு 1000, கிட்டத்தட்ட ஒரு 10,000 செலவு பண்ணியிருக்கோம். என்ன கணக்கு சொல்கிறீங்க? இருமை கோயம்புத்தூர் போகணும்ல. அதுதான் கொஞ்சம் மனசுலாம் கொஞ்சம் அப்படியே கனமாக இருக்குது. குட் மார்னிங். ஆக்சுவலாக வந்தாச்சு. இதை பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கா, இவன் இல்லை இவன் இந்த இருக்கா தெரியுமா. காலையில் கார் எத்துமே பார்க் பண்ணிவிட்டு இங்கேயே எங்கன்னா விட்டு வரலான்டான்னு சொன்னேன். சரி பரவாயில்ல மேலே போய் உள்ளான்னு தான் சொன்னான், கிளம்பிட்டோம். ஆனால் அங்கேருந்து இன்னும் ட்ரெக்கிங் ஆரம்பிக்கவே இல்லை. லிட்ரலி ஒரு 2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா காலை நடக்க வச்சிட்டான். எப்படியோ ஆமாம் 8 இட்லி சாப்பிட்டலாம் 2 கிலோமீட்டர் நடக்கணும்ல. நேற்று ஆட்டோவில் ஏறினதை பார்த்துருப்பீங்க. சேஸ் பண்ணி கஷ்டப்பட்டு கிட்ட போய் ட்ரெயினை பிடிக்கல, மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை உள்ளே சாயந்தரம் 7 மணி வரலாம் சுற்றிட்டு 7 மணிக்கு பஸ்ஸை போட்டு அப்புறம் கோயம்புத்தூர் காலையில் ஒரு 4 மணிக்கு வந்துட்டு குளிச்சுட்டு அப்படியே பார்த்தா வந்திருக்கோம். இந்த வந்துட்டு அவ்வளோதான். இதுதான் பார்த்தா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு மேலே போகும்போது பார்ப்போம். இருக்காங்கல்ல அதுக்குள்ளே ஏதோ கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போய் சாமி பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். போமா சொல்லுங்கள் மகேஷ்குமார். ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் 1 மணி நேரம் நமக்கு கண்டம் தான். கொஞ்சம் பெருட்டால் உருட்டெல்லாம் இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம முன்னாடி ஒரு 50 மீட்டர் முன்னாடி போயிட்டுருக்காங்க ஒரு கேங். நமக்கு போயிட்டான் முடியலை. 1 வருஷம் ஆகுது நடந்த ட்ரெக்கிங்லாம் போய். நான் கடைசியாக ஹரிச்சந்தர் காட் போனேன், மகாராஷ்டிரா. 1 வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட நடந்து. கிளைமேட் நல்லாயிருக்கு, சில்லுன்னு இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஏன் வேத்து போகுதுன்னு தெரில. பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள், சில்லுன்னு இருக்கு. ஆனால் அது ரீல்ஸ் ஒன்று வருமே அந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. சிகமுத்து எங்க அந்த அக்கா 2 பேரும் வந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5-2 மணி நேரம் இருக்கும். உடம்பு முன்ன மாதிரி இல்லைங்க. பருவதமலை ஏறிட்டோம், அகத்தியர் மலை ஏறிட்டோம், வெள்ளியங்கிரி மலை ஏறிட்டோன்ற அந்த ஒரு இந்த திமிரில் எந்த மலையும் ஏற முடியாது. ஏன்னா அந்தந்த மலையும் அந்தந்த மலைக்கு யூனிக்காக அதுக்கு உண்டான ஒரு டஃப்னஸ் இருக்குது. ஆமாம்
ஸோ எல்லா மலையும் கஷ்டம் வேறு, ஹரிச்சந்தர்கட் வேறு, சதுரகிரி வேறு, வெள்ளியங்கிரி வேறு, அகத்தியர் மலை வேறு. முடியல, டஃப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம். யாரும் முடியாமலாம் இல்லை. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே. அப்படி தான் போகுது. பின்னாடி பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே வருது. வெயில் பார்த்துட்டோம், இப்போ பனியை பார்த்துட்ருக்கோம், மழையும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வர்றா மகேஷ், அப்படியே திரும்ப இங்கே பாரு, அப்படியே பின்னாடி பாரு. நல்லா இருக்குது வியூ பாருங்கள். கஷ்டப்பட்டு ஏறுறோம் அக்கா அங்கே உதவியோட. நாங்கள் அவங்களுக்கு துணையா, அவங்க எங்களுக்கு துணையான்னு தெரில. ஆமாம், கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் ஏன் வேறு வருதுன்னு தான் தெரில. சூப்பராக இருக்குது. இவ்வளோ நேரம் ஏறினோம், கொஞ்சம் தூரம் அப்படியே சருவில் இறக்கிட்டு திரும்ப ஏற்றம் இருக்குது. மலையை சுற்றிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு மலை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் எல்லாம் மலை மேலே கிரிவலம் போகிறோம். ஃபுல்லாகவே லெமன் கிராஸ் அந்த பக்கம் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக லெமன் கிராஸ் தான். சுமார் கசக்கி மோந்து பாருங்கள். இன்னும் இருக்குது, ஃபுல்லாகவே ஃபுல் மேடு இருக்குது பாருங்கள். இந்த வியூ ஒன்று காட்டுறேன் பாரு, வேறு லெவல் வியூ. இங்கே வாங்க காட்டுறேன். அப்படியே இங்கே பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. சூப்பராக இருக்குதா? மொத்த கோயம்புத்தூர் தெரியுது. மொத்த கோயம்புத்தூர் தெரியுது. அங்கேருந்து பாருங்க அந்த மலை மேலே தான். ஐ திங்க் நம்ம அந்த மலைக்கு மேலே தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லிரோ, என்னிலே இருந்திருந்து நான் உணர்ந்து கொண்டேனே. வேறு லெவல் இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த ஜீவனுக்கு எப்பவும் போல் எங்கே இந்த சிக்னல் கிடைக்குதுன்னு தெரியலிங்க. 24 மணி நேரம் எந்த காட்டுக்குள்ளே போனாலும் ஃபோன் பேசிட்டே சுற்றுது. பார்த்து போகிறீங்க, ரிவர்ஸில் போக முடியாது, நமக்கு அப்புறம் ரொம்ப போய்டும். ஃபஸ்ட் மணி திரும்ப நல்லா இருக்கா ட்ரெக்கிங்கு? கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கும் நம்ம ஏற ஆரம்பிச்சு. அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. நான், மகேஷ், ரோஷினி 3 பேர் மட்டும் தான் கடைசியாக போயிட்டுருக்கோம். எங்களுக்கு பின்னாடி எங்கள் சிஸ்டர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஆமாம், வேறு லெவலில் இருக்குது. கீழே ஃபுல்லாக வெயில் காயுது, மேலே ஜில்லுன்னு இருக்குது. ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ட் இன்னும் விண்ட் ஆன் அவர் ஃபேஸ் இன்னும் வரல. சொட்டுன்னு சொல்லுவோம், இப்படி தான் இருக்குது. பத்தலாம் விடு. அதை பாருங்க, கள்ளி மரம் அவ்வளோ பெருசு, கிழக்கலியாக இருக்கு. எவ்வளோ பெரிய கள்ளி மரம் பாருங்க. இப்போ தான் அவ்வளோ பெருசு பார்க்குறேன். அது கீழே கொஞ்சம் கிட்டத்தட்ட 30-40 அடி இருக்கும் மரம். 40 அடி மேலே இருக்கும். எவ்வளோ கனம் பாரு மரம். கீழே பாருங்க, கிட்டத்தட்ட 40-50 அடி மேலே வந்து. போலாம் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. 50 அடி இருக்குங்களே. வருவாங்க அதுக்கு சபதம் போட்டு வந்துருக்காங்க கையில் சபதம். 40 அடி 50 அடி இருக்கும். சொல்லுங்க ரோஷினி, சொல்லுங்க. என்ன சொல்றதுனே தெரியல. வேற லெவல். நான் போய் தண்ணி பிடிச்சிட்டா. மஸ்ட் ட்ரை கண்டிப்பாக தண்ணி பிடிச்சானு. ஆமாம், மதுரை முனியாண்டி விலாஸ் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இந்த டிஷ் நல்லா இருக்கு. மஸ்ட் ட்ரை. பயங்கரமாக ஸ்லிப்பரியாக இருக்குது. அதனால அப்புறம் ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கு தண்ணி. சின்ன போட்டு வாங்க குமா போட்டி. சும்மா சர்பத்து மாதிரி இருக்கு. குமா போட்டிக்கு வாங்க. பண்ணிக்கலாம், பரவாயில்ல. தண்ணியே கலராக இருக்கடாது. ஹலோ சொல்லுங்க. எங்க காட்டு
அவ்வளோ ஒரு ஸ்டாமினாவே இல்லை. நல்லா இருக்கு தண்ணி, சில்லுன்னு பாருங்களா, தெரியுதுங்களா? உள்ள லைட்டாக வண்டல் இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கணும். ஏன்னா பண்ணி இருந்தால் கழட்டி கொடுங்க, இருந்தாலும் வேறு வழி இல்லை. என்ன ஜில்லுன்னு இருக்கா தண்ணி? தண்ணி அமிர்த மாதிரி. இதில் நல்லா ஆஃபீஸில் லிட்டராக குடிப்பி, அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இப்போ குடிச்சது இருக்கே ஃபீலு. தண்ணி மணி இப்போ 11:20 ஆகுது. பார்த்தீங்களா அப்படியே இருட்டிட்டு இருக்கு. இந்த ஃபோன் நம்மளை கொஞ்சம் பிரைட்டாக காட்டுது, மற்றபடி இதை பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே இருட்டாக இருக்குது. பார்த்தீங்களா பார்த்தீங்களா இவங்க 2 பேரும் எங்களுக்கு முன்னாடி போனவங்க, நானும் மகேஷ் மட்டும் தான் பின்னாடி வந்திருந்தோம். இப்போ வேறு வழி இல்லாமல் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. பாவம் தனியாக இருக்கீங்க, கம்பெனி கொடுத்துட்ருக்கோம். இன்னொரு முறை சொல்லு. பாவம் தனியாக இருக்கீங்க, கம்பெனி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் நாங்கள் வெயிட் பண்ணுவோம், வந்ததுக்கப்புறம் சரி பண்ணோம். ஓகே, இந்த பேச்செல்லாம் கேட்டிங்கல்ல? ஓகே, இந்த பேச்சுக்கு உண்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம போய் இன்றைக்கி போய் இறங்குறதுக்குள்ளே நான் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக. ஏன்னா எப்படி இருந்தாலும் இங்கேருந்து வந்து பார்த்தா இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் இருக்கார், அங்கேருந்து வந்து பார்த்தா ஒரு 3 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிகையில் இருக்கார். எப்படியும் நம்ம ஏறுறதுக்கு 3 மணி ஆகிடும். இன்னும் ஒரு 4 மணி நேரம் இதே ஸ்ட்ரென்த்தோடு ஏறுவோம். அங்கே ஏறினோடனே இவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்றது மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? பார்த்தீங்களா பேச்சு பேச்சாக தான் இருக்கும். ஹீரா வந்து இன்றைக்கி என்னன்னு தெரில, வேகமாக ஏறி போயிட்டா. அநேகமாக இறங்கும் போது சம்பவம் எதனா பண்ணுவான்னு நினைக்கிறோம். அப்படியே ஒரு 2.5 மணி நேரம் நடந்துருப்போம். கொஞ்சம் மேலே வந்துட்டோம் பாருங்க, ஃபுல் ஃபாரஸ்ட்டு. லைட்டாக அப்படியே மழை இப்போ தான் ஆரம்பிக்குது. ஐயா சொல்கிறா தெரியுதா? சவுண்டு நல்லா கேட்குதுங்களா உங்களுக்கு? வாங்க நீங்கள் வாங்க. மழை இப்போ தான் லைட்டாக ஆரம்பிக்குது, சூப்பராக இருக்குது. சீரியஸ்லி நாங்கள் வந்து அகத்தியரில் இருந்த அந்த ஒரு இது வேர்வில் இருந்தது ஈரம், இதுக்கப்புறம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. சவுண்ட் அந்த வைபை, அகத்தியரில் இருக்கிற அந்த வைபை வந்து இங்கே அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் ரீகால் பண்ணுற போல இருக்குது. உண்மையிலே இந்த மழை சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ எதிர்பார்க்குறோம். இப்போ வரல இந்த மலை பேர் என்னன்றது எங்களுக்கு சுயத்தில் மேல்முடி பெருமாள் முடி என்னன்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. மேல்முடி அதை பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. இந்த மரம் அகலம் பாருங்க, நான் வேறு பாருங்க எஸ்எம் அது இதுன்னு மரத்தில் எழுதி வச்சுருக்கானுங்க. அவ்வளோதான், அப்படியே ஏறிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ நேரம் தெரியல. நோக்கம் ஒன்றே 40 நிமிஷமா? அரை மணி நேரம் இறங்கியிருக்கோம். அரை மணி நேரம்னா 1.5 மணி நேரம் எங்களுக்கு ஆகும்னு நினைக்கிறேன். 1க்கு 3 மடங்கு. நம்ம முன்னாடி வந்துட்டு பின்னாடி என்னாச்சு? அப்படிதான் நம்ம நாங்களும் 2 பேரும் கூட்டிட்டு வந்தோம். அவ்வளோதான், கிட்டத்தட்ட பெருமாள் கோயிலில் நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, பசங்க எல்லாம் முன்னாடி போயிட்டானுங்க, நான் மட்டும்தான் பின்னாடி போயிட்டுருக்கேன். கூப்பிட்டானுங்க, நீங்கள் போங்க வரேன்ட்டேன். ஒன்றும் அவசரம் இல்லை, ரொம்ப நம்ம வேகமாக போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பொறுமையாக நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு போகணும். சீக்கிரம் போகணுன்னு சொல்லிட்டு உடம்பு ரொம்பவும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கூடாது. ஓகேவா? அவ்வளோதான், போகலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே இந்த ட்ரக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் திங். வேகமாக ஓடக்கூடாது. நம்மளால் எந்த அளவுக்கு வேகம் போக முடியுமோ அந்த அளவுக்கு வேகம் போகணும். ரொம்ப வேகமாக போயிட்டு முடியாமல் வந்து அங்கே போய் படுத்துட்டா நம்மளே தூக்கிட்டு போவா. அதனால் பொறுமையாக போகணும். ஓகேவா? யாரும் இல்லா காட்டுக்குள்ள நான் தான் ராஜா. பாருங்கள், எல்லோரும் போயிட்டாங்க, நானும் மகேஷ் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். அவ்வளோதான், ஓரளவுக்கு முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது. இது நம்ம ஊருக்குள்ளெலாம் போகிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தா ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரியே இல்லை. நல்லா இருக்கு பாருங்க, மரம்லாம் விழுந்துருக்கு. நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட 3-3.5 மணி நேரம் இருக்கும் நினைக்கிறேன். 3 மணி நேரத்துக்கு மேலே நடந்து வந்துட்டுருக்கோம்.
ஆடிக்கோ நான் பாருங்க பிச்சை எடுத்தேன் பெருமாள் அதை பிடிங்கிட்டு நான் மாதிரி இல்லை நிறைய இருக்குண்ணா. ஆஃபீஸில் அத்தனை சாப்பாடு ஆ அந்த சாம்பாரும் இந்த சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கு அன்னலட்சுமியோட இது கனெக்ட் போஸ்ட்டில் போடுறாரு போடுங்க. ஆனால் அங்கே கதம்ப சாம்பார் ஒன்று வைப்பாங்களா கல்யாண சாம்பார் அது மட்டும் தான் பிடிக்கும். மற்ற சாம்பார்லாம் அந்த அளவுக்கு செட் ஆகும். மதிக்காதடா டே நிஜமா தான்